2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 400 வருட வரலாற்று சிறப்புமிக்க கட்டடம் ஒன்று தீக்கிரையான சம்பவம் எந்த நாட்டில் இடம்பெற்றது? டென்மார்க். டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனின் மத்தியிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழைய பங்குச்சந்தை கட்டடமே தீயில் எரிந்து அழிந்துள்ளது. இந்த கட்டடம் 17ஆம் நூற்றாண்டின் போர்ஷன் நகரின் பழமையான கட்டடங்களில் ஒன்றாகும். இது ஃபோல்கெட்டிங் எனப்படும் டென்மார்க்கின் பாராளுமன்றம் மற்றும் கிறிஸ்டியன்ஸ்பர்க் அரண்மனை ஆகியவற்றிலிருந்து குறுகிய தூரத்தில் உள்ள 1625ஆம் ஆண்டுக்கு முந்தைய கட்டடமாகும். இந்த பங்குச்சந்தை கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு பாதுகாப்பிற்காக பிளாஸ்டிக் உறைகளால் மூடப்பட்டிருந்தது. இது தற்போது டென்மார்க் வர்த்தக சபையை கொண்டிருந்தது. ஷிலாட் ஷோல்மன் தீவில் உள்ள இந்த டச்சு மறுமலர்ச்சி கால கட்டடம் கோபன்ஹேகனை ஒரு பெரிய வர்த்தக மையமாக மாற்றும் நோக்கத்துடன் டென்மார்க்கின் 5ஆம் கிறிஸ்டியன் மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டது. பங்குச்சந்தை கட்டடத்தில் தீயில் கருகி சாய்ந்து வீழ்ந்த கோபுரத்தில் செங்குத்தாக முறுக்கப்பட்ட 4 டிராகன்களின் வாள்கள் மற்றும் 3 கிரீடங்கள் அண்டைய நாடான நோர்வே மற்றும் ஸ்வீடனுடனான நெருங்கிய உறவை குறிப்பதாக இருந்தன. கடந்த 2019ஆம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள பிரான்சின் பாரம்பரிய சின்னமாக திகழும் 860 வருடகால பழமையான தேவாலயம் நேட்ரோரோம் கதீட்ரல் தீக்கிரை ஆகியமையினை தொடர்ந்து தற்போது அதன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் டிசம்பர் 2024 முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் முதல் இடத்தை பெற்ற நாடு எது? சிங்கப்பூர். கடந்த 19 வருடங்களாக லண்டனை தளமாக கொண்ட உலகளாவிய குடியுரிமை மற்றும் குடியிருப்பு ஆலோசனை நிறுவனமான ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் உருவாக்கிய ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஆனது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யேக தரவை பயன்படுத்தி உலகெங்கிலும் உள்ள 227 நாடுகள் மற்றும் பிரதேசங்களின் கடவுச்சீட்டுக்களை கொண்டு எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தர வரிசை பட்டியலில் கடவுச்சீட்டுக்கள் மூலம் விசா இல்லாமல் 195 நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய சலுகையை கொண்டு சிங்கப்பூர் நாடானது முதல் இடத்தை பெற்றுள்ளது. ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் கடவுச்சீட்டுக்கள் கூட்டாக 2வது இடத்தை பிடித்துள்ளன. இவ்நாடுகளின் குடிமக்கள் 192 இடங்களுக்கு விசா இல்லாத பயணத்தை அனுபவிக்க முடியும். தொடர்ந்து தரவரிசையில் 3வது இடத்தில் தென்கொரியா, ஸ்வீடன், பின்லாந்து, ஆஸ்திரியா, அயர்லாந்து, லக்சம்பர்க் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் 191 இடங்களுக்கு தடையில்லாமல் பயணம் செய்யும் சலுகையை பெற்றுள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டு அமெரிக்காவுடன் இணைந்து முதலிடத்தை பெற்ற இங்கிலாந்து, நியூசிலாந்து, நோர்வே, பெல்ஜியம், டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவற்றுடன் இணைந்து தற்போது 4வது இடத்தில் உள்ளது. இவை 190 நாடுகளுக்கு விசா இல்லாத பயணத்தை அனுபவிக்க முடியும். சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசையில் இலங்கை 93வது இடத்தையும் இந்தியா 82வது இடத்தையும் பெற்றுள்ளன. மேலும் இலங்கையின் 93வது இடத்தை தெற்கு சூடானும் பகிர்ந்து கொள்கின்றது. இலங்கையின் கடவுச்சீட்டு மூலம் 44 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் தரவரிசையில் உலகின் பலவீனமான கடவுச்சீட்டாக இறுதி 103வது இடத்தை ஆப்கானிஸ்தானும், 102வது இடத்தை சிரியாவும், 101வது இடத்தை ஈராக்கும், 100வது இடத்தை ஜேமன் மற்றும் பாகிஸ்தான் கூட்டாகவும் பெற்றுள்ளன. இவை முறையே 26, 28, 31 மற்றும் 33 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும். 2024ஆம் ஆண்டு மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராவார்? ஈரான்.
ஈரான் அஜர்பையான் எல்லையில் ஹிஸ்கலாசி மற்றும் ஹோடாஃபரின் அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் அஜர்பையான் அதிபர் இலாம் அலியேவுடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. மேலும் 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் அதிபர் இலங்கைக்கு வருகை தந்தது இதுவே முதல் முறையாகும். இவ்வருகையின் போது ஈரான் இலங்கை இருதரப்பு நிதியுதவியில் உமா ஓயா பலநோக்கு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நீர் மின் நிலையத்தை இப்ராஹிம் ரைசி திறந்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் 9வது ஜனாதிபதியாக மசூத் பெஷேஸ்கியான் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவர் 1997 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை பதவியில் இருந்த ஈரானின் கடைசி சீர்திருத்த ஜனாதிபதி முகம்மது கடாமியின் கீழ் சுகாதார அமைச்சராக பணிபுரிந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டு ஜூன் மாதம் இங்கிலாந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட விக்கிலீக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் யார்? ஜூலியன் அசாஞ்சே. உலக வல்லரசான அமெரிக்காவையே ஆட்டம் காண வைத்த ஜூலியன் அசாஞ்சே ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் பிறந்த ஊடகவியலாளர் ஆவதோடு 2006 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட விக்கிலீக்ஸ் இணையதள நிறுவனர்களுள் ஒருவராவார். இவர் ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நிகழ்த்திய போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், ஊழல்கள் தொடர்பான இரகசிய ஆவணங்களை ஹேக் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டதை தொடர்ந்து ஆவணங்கள் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தேடப்படும் குற்றவாளியாக ஜூலியன் அசாஞ்சேயை அமெரிக்கா அறிவித்திருந்தது. அதனால் இங்கிலாந்தில் உள்ள ஈக்குவடார் தூதரகத்தில் ஜூலியன் அசாஞ்சே 7 ஆண்டுகள் தஞ்சமடைந்து பின் 2019 ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் ஜூலியன் அசாஞ்சேயை அமெரிக்காவிற்கு நாடு கடத்துமாறு இங்கிலாந்து அரசு 2022 ஆண்டு உத்தரவிட்டதை தொடர்ந்து உத்தரவை எதிர்த்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் முறையீடு செய்த ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்க நீதித்துறையுடனான ஒப்பந்தம் செய்து கொண்டதன்படி இராணுவ ரகசியங்களை வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். அத்தோடு இவர் செய்த இக்குற்றத்திற்கு 62 மாத சிறை தண்டனைகள் விதிக்கப்படும் சாத்தியம் காணப்பட்ட போதிலும் இங்கிலாந்தில் அவர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்த காரணத்தால் அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதே அமெரிக்க நீதித்துறையுடனான ஒப்பந்தத்தில் முக்கிய அம்சமாக காணப்பட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் புதிய தகவல்களுக்காய். நன்றி.